ஹாய் கைஸ், குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன். என்னடா நீ மட்டும்தான் இருக்க, பாப்பா இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா? பாப்பா வீட்டில் இருக்காங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கேன். எங்கே வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஒரு யூடியூபர் ஒருத்தர் ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து K7. நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhs கிட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. அவங்க வந்து சென்னை வந்திருக்காரு. அவர் ஒரு 2-3 days முன்னாடியே வந்துட்டார். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட குயின்ஸ்லாண்ட், நேற்று நாங்கள் குயின்ஸ்லாண்ட் போயிருந்தோம். நேற்றே வரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் அவரால் வர முடியல. நேற்று அவர் கொஞ்சம் வெளியே வேறு விளாக் எடுக்க போயிட்டார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஷாப் ஒன்று பல்லாவரமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது சின்ன ரோட் சைட் ஷாப் தான். ஒரு தம்பி ஒருத்தர் சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நான், என் ஃப்ரெண்டு, அப்புறம் என் ஒய்ஃப் 3 பேர் போயிருந்தோம். அந்த ஷாப்புக்கு பாப்பா கூப்பிட்டு போகல. அது இல்லாமல் அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அவங்கக்கிட்ட ஒரு மயோனிஸ் இருந்தது, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அங்கே ப்ரோவை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஓகே, போயிட்டு ப்ரோவை பிக்கப் பண்ணுவோம் வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரோ வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் கண்டென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி டைப் ஆள் தான். சும்மா அப்படியே வந்து வீடியோ வந்து ஒரு ஜாலியாக பண்ணுவார். என்னென்னா ஏரிக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறது, அங்கேயே குக் பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் பரிசலில் போகிறது, புதுசாக வந்துட்டு மலைங்க மேலே ஏறுறது, கோயிலுக்கு போகிறது. ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் இந்த மாதிரி வந்துட்டு K7 சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூபர் வந்திருக்காருமா சென்னைக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பார்த்துருக்கேன், நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ப்ரோ வந்து நாங்கள் ஒரு 4 மாதமாக தான் வந்துட்டு நான் அவரோட சேனல் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த 4 மாதத்துலேயே அவங்க ஒரு வாட்டி வந்து சென்னிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மலை மேலே வந்து இவர் போய் ஒரு கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போல். அந்த வீடியோ இவங்க பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் பார்த்தேன்டா இந்த மாதிரி அவங்க நிறைய வந்து கோயில் பற்றி தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. கால் பண்ணலாம். நீங்கள் அழைக்கும் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வந்துட்டேன். ஸ்ட்ரீட் எண்டில் முனையில கோயில் இருக்குல்ல. ரெட் கலர் காரா? ஓகே, ரைட் வரேன். ஓகே. A few minutes later. ப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் vlog-க்கு. ஹாய், வணக்கம் மக்களே. அவர்தான் K7 ப்ரோ. ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே வந்து சொன்னாங்க, நீங்கள் சென்னிமலை வீடியோ போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் பேர் சொன்னோடனே அவங்க சொல்லிட்டாங்க, சரி அவர் சென்னிமலை எங்கன்னா மலைக்கு போனாரா, vlog போட்டிருக்காரா அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது பார்த்தா நீங்கள் 3 மாதம் முன்னாடி போட்டிருக்கீங்க. அப்புறம் சொன்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே நான் பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய கோயில் வீடியோலாம் போடுங்க சொன்னோடனே அதெல்லாம் நானே பார்த்துருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அதனால தான் உங்களை வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டேன் அன்றைக்கி. மக்கள் அவர் கூப்பிட்டாரு, பட் நம்ம எங்கெங்க அப்புறம் ஊசா சென்னை வந்தங்காட்டி ஒன்று நம்ம ஊராக இருந்தால் பைக் எடுத்து சல்லுன்னு போயிடலாம். இங்கே அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, அந்த காரணத்தினால தான் போக முடியல. போலமா கார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கூட யார் யார் வர போறாங்கன்னா, அவங்க அம்மா வராங்க, அப்புறம் நான், அந்த K7 ப்ரோ, அப்புறம் வந்துட்டு நம்ம வீரா. உங்ககிட்ட வந்து வீரா யாருன்னே சொல்லலையே. வீரா வந்து யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட் பாய் இல்ல பாய், உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு பாய், உங்க அம்மாவோட கிளாஸ்மேட் பாய். K7 ப்ரோ யார் தெரியுமா? தெரியலையே. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன வருஷம் நம்ம வீட்ல, நானி வீட்ல அவங்க வந்து K7 ப்ரோவோட மலை வீடியோ பார்த்தாங்க. கோயில் மலை வீடியோ. அப்படியா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு ஞாபகம் இருந்தது, நான் சொல்ல மறந்துட்டேன் vlogல. அப்படியா? ஆமா. K7 ப்ரோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிக்கோங்க. எங்க அம்மா மட்டும் உங்க யூடியூப்ல வந்து வீடியோ பார்க்கல, என் பொண்ணும் பார்த்துருக்கா. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஸோ என் பொண்ணு வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் தான் இல்ல? ஆமா. ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ், ப்ரோ வந்துட்டாரு. ஓகே, நம்ம அவரை பிக்கப் பண்ணிட்டு நம்மளையும் பிக்கப் பண்ணிட்டு அம்மோ ஹாய் சொன்னியா அங்கிளுக்கு? ஹாய். அப்படியா? சரி விஷாகாவா? ஓகே, எங்க போறோம்? போலாம். ஓகே ப்ரோ. கைஸ், ப்ரோ வந்துட்டாரு. இப்போ ப்ரோ பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா பல்லாவரம் போறோம்.
பலாரம் போயிட்டு பார்பிக்யூ சாப்பிட போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு அந்த ஷாப்பில் வந்து சீக்கிரமாக எல்லாமே காலி ஆகிடுது. அதனால் வீரா கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி கொடுத்துட சொல்லியிருக்கேன். போனோடனே டேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா பாப்போ? ஸ்மோக் எஃபெக்ட்ல வந்திருக்கானே மச்சான். அப்போ பாதிக்கும்ல இங்கிட்டு பாருங்க வந்துருச்சுங்க. 210க்கு ஆர்டர் பண்ண பார்த்தீங்களா காம்போ, அது வந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் கூட அந்த எல்லோ கலர் இருக்கிற பேர் என்ன ப்ரோ? அதுதான் ஷீக் கபாப் ப்ரோ. ஷீக் கபாபா? அது என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக இதாக சத மாதிரி இருக்கு. அது சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் வந்து ஃபுல்லாக மின்ஸ்ட் பண்ணி, அதாவது எப்படி அரைச்சிடுவாங்கல்ல, அரைச்சி அது கூட மசாலாலாம் போட்டு ஆனியன் எல்லாமே சேர்த்து போட்டு அதை வந்து ஒரு சின்ன ராட் மாதிரி அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை ஹீட் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிப்ஸுங்க பாருங்க. இது வந்து ரிங்ஸு, அப்புறம் லாலிபாப்பு அப்படித்தான். அதுக்கப்புறம் அது 2 நானு. விஷாக்கா ஓய் சாப்பிடலாமா? என்னாச்சு? ஓய் எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ. ஓகே. இவன் தான் ப்ரோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஆர்டர் பண்ணது இல்லாமல் அவன் 2 பிளேட் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டான். ஆமாம், அதனால ஒரு பிளேட் வந்து பார்சல் சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்னாச்சு? நல்லா இருக்கா? பசங்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்காது, நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? பட் இது உனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த போன் இல்லாமல் இருக்கும், அதுக்காக வேற சாப்பிட்றியா? சேஸ் ப்ரோ. சேஸ் சொல்ற இடமாடா இது? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. இது வச்சா அது பயங்கரமா நடிக்கும் ப்ரோ, பயங்கரமா நடிப்பா. அம்மா நீ செம்மையா நடிப்ப தானே? ஓகே மகளே. போயா இங்கே பாரு, திருப்பி நானும் காமிக்கிறேன், உனக்கு தெரியல. இங்கே பாரு. விஷாக்கா ஷாக்கா, ஏன் சாப்பிட மாட்டியா நீ? உங்க அப்பா அப்பெல்லாம் சொன்னாரு என்னமோ என்ன 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 இது என்ன அட்வென்ச்சர் அது? இது ஜிப்லைன் எல்லாம் போறீங்களாம்மா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் நான் ஏற்காடுல நான் போனேன். ஏற்காடுலயா? வயநாடுல. வயநாடு ஓகே ஓகே ஓகே. தனியாவே போனேன். கைஸ் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைட் வெளிச்சமே பத்தல, அதனால அவங்க தனியாக போயிட்டு அந்த பக்கம் விளாக் எடுத்துகிட்டு வராங்க. தனியாக போயிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ எடுத்துகிட்டு வராரு. கைஸ் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியாக இருக்குது. சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணுறது இல்லை. ரொட்டீனாக ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்ல பீக்கில் போகும். அதே மாதிரி அங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கூட வந்து எந்த ஸ்டாஃபும் கூட அவர் கூட இல்லை. அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், ஒரு நாளைக்கு யாருனா ஸ்டாஃப் வந்தால் கூட நான் வந்து ஒரு 700 வரைக்கும் கூட சேலரி கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் ஈவினிங் ஆஃப்டர்நூன் 2 to ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock 11 o'clock வரைக்கும் தான் ஷாப் இருக்குமா. அந்த டைம் வரைக்கும் யாருனா ஸ்டாஃப் கிடச்சா கூட நல்லாயிருக்கும் தான் சொல்லிட்டு இருந்தார். வீடியோ பார்க்குற யாராவது வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற யாராவது வந்து இங்கே வண்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சப்பாத்தி மாதிரி இருக்கல, நான் பார்த்துக்கலாம். அது வந்து புதுசாக அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ண நல்லா இருக்காதா? மிக்ஸ் பண்ணி பார்த்தா அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். கைஸ் அவன் என்ன பண்ணா தெரியுமா, சூரிய வம்சம் மாதிரி ட்ரை பண்ணுறான். அவன் ஒரு வேலை பார்த்தான், வினிதா செம்ம கோவத்தில் இருந்தா, அதனால் அவளுக்கே தெரியாத மாதிரி அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டான். என்ன ஒரு மானங்கிட்ட பொழப்பு ப்ரோ. சென்னையெல்லாம் பிடிச்சிருக்கா ப்ரோ? ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இங்கே சாப்பிட்றதெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் இதை சொல்கிறனே தெரியல. நம்ம இத்தனைக்கும் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிற ப்ரோ. நான்லாம் எனக்கே இங்கே வந்து பார்த்தா எல்லா போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்கு. அது நேற்று நைட்டில் அண்ணா நகர் போனோம் ப்ரோ. ஓகே, சேர்ந்து போயிட்டேன் ஃபுட் கோர்ட்டில். அப்படியே பார்த்தா அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி எல்லாமே கலர் பொடி தான் ப்ரோ. ஆனால் அந்த நார்மல் பிராய்லர் கோழி நேரில் பார்த்தானே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக எல்லாம் கலரை போட்டு வச்சு பயங்கரமாக நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றீங்க ப்ரோ சென்னையில்.
அது வேற மாதிரி பண்றீங்க. இங்க வந்து தேடி பார்த்தோம்னா வந்துட்டு நல்ல ஃபுட்ஸ்லாமும் கிடைக்கும் ப்ரோ. நல்ல நல்ல இல்ல இப்போ இதுவே பாருங்க, இப்போ வந்தோம்ல. ஆமா. இது 200 நேத்து அண்ணா நகர்ல வந்து ப்ரோ சும்மா ஒரே ஒரு ஸ்டிக் அந்த கபாப் வந்து பாத்தீங்க, சிக்கன் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இத்தனையும் சேர்த்து 210 ரூபாய் காம்போ கொடுக்கலாம், பெருசு ப்ரோ. அது டேஸ்ட் வைஸ் ஓகே, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அதனால தான் நான் உங்களை கம்பல் பண்ணி இங்க சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. அதுக்காக தான் உங்களை கம்பல் பண்ணி இங்க போலாம்னு சொல்லி அத்தனை வாட்டி கூப்பிட்டது. நல்லா இருந்துச்சு, எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அம்மா உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? பிடிச்சா? இல்ல. ஏன் பிடிக்கல? Flashback. ஐயோ மாலா, அவங்க கொஞ்சம் காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு சாப்பிடவே இல்லைங்க பாப்பா, லைட்டா தான் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா? இல்ல, அம்மா கிட்ட வாங்கிட்டு. அடே சாமி. ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் கடைக்கு போகலான்னு இருக்காரு ப்ரோ. ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரியாணி, சென்னை ஆட்டோ பிரியாணி போகலான்னு நினச்சிருந்தோம். ஆட்டோ பிரியாணி போக முடியல இன்னைக்கு. அவருக்கும் வேலை இருக்குது, எங்களுக்கும் வேலை இருக்குது. அதனால் இந்த லாகை இதோட எண்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஜூஸை முடிச்சுட்டு அதை வருமா அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபோனு வண்டியில் விட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோன் வந்து இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வருது அவளுக்கு. அதனால வந்து இப்போ நிறைய லேக்ஸ் லாஸ் அப்படி இருக்கா. ஸோ செலிப்ரிட்டி, அதனால நாங்கள் போய் ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறோம். தட் இஸ் த ரீசன் விஷாக்காவோட ஹேங்கிங் காரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேம் இங்கே வா. அவங்க மேடமோட ஃபோன் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. மேடம் ஃபோனை காட்டுங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனா? இந்த ஃபோனில் தான் வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் வெயிட்டிங். யார் பண்ணுறாங்க? ஓ, இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்கு. பேசுங்க. கையில் வேற ஸ்மார்ட் வாட்சர் வச்சிருக்காங்க. அந்த வாட்சை காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசைனில் தான் ஆப்பிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்பிள் இருக்கு பாருங்க இதில். ஆப்பிளா கைஸ்? ஆமாம் கைஸ், ஆப்பிள். யாரா நீங்களா? இது 5 ரூபாய்க்கு கூட ஒர்த் இல்லை. மேம் யூஸ் பண்ணால் அது வந்து லேக்ஸ் ஏலம் போகும். ஓ மேம் இந்த ஃபோன் காட்டுங்க மேம். வை பிரைவசி, அதனால காட்ட முடியாது ஃப்ரெண்ட், சாரி. இப்போ பொதுவாகவே இப்போ நீங்கள் நேட்டிவ் சென்னை தான். இப்போ சென்னை இப்போ நான் வந்து ஈரோடு வந்திருக்கேன். இப்போ பொதுவாக சென்னை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லணும், அப்போ என்ன மாதிரி சொல்லலாம்? அப்புறம் யார் எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுக்காரன் எப்படி வந்தாலும் எங்க சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் அன்பை கொடுப்போம் எல்லாருக்குமே. அந்த ஒரு விஷயம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா அதுதான். ஓகே கைஸ், நம்ம வந்து பல்லாவரம் வந்து அந்த பார்பிக்யூலாம் சாப்பிட்டுட்டோம். ப்ரோ கூட வந்து வீடியோலாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச்சாக வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்து கைடு ஒருத்தர் வந்திருக்காரு, பல்லாவரம் கைடு ஒருத்தர். கைடு இந்தியாவோட கைடு. ஓ, இந்தியா கைடா? போயிட்டு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே ப்ரோ ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் கைஸ். ஜூஸ் குடிக்க வந்துட்டு நான் ஃபோன் எடுத்துன்னு போறேன். அந்த ஃபோனை நீ எடுத்து வந்தான்னா எடுத்து வரலன்னா என்ன? ஏன்னா எனக்கு கால் வரும் நிறையா. கைஸ், இந்த ஷாப்பில் தான் நாங்கள் ஜூஸ் குடித்தோம். வீரா பில் பே பண்ணிட்டு இருக்கலாம். முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். வினிதா தான் வண்டி ஓட்ட போகிறாங்க. ஓகே கைஸ், ப்ரோவோட வீடு வந்துடுச்சு. அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். ப்ரோ, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் பாய் சொல்கிறேங்க. ஓகே மக்களே, நல்லா பண்ணுறாங்க, நல்லா ஃபன் பண்ணிருக்காங்க காரில். எக்ஸ்பெஷலி நம்ம வீராபுரம் அப்பப்போ உள்ள வந்தாருன்னா வேறு லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய் போட்டுக்கு என்னை விட 4 மடங்கு வாய் பேசுகிறாரு. சரி ஓகே மக்களே, மறக்காம விசாகா விளாக்ஸை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக பண்ணிருக்காங்க. மணி 2:15 ஆயிடுச்சு. வீராவை கூப்பிட்டு போய் பல்லாவரம்ல ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். போலாம் மச்சான். தூக்கம் வருது. நீ ஓட்டுறியா நான் ஓட்டுவா? நானே ஓட்டுறேன். நீ தூங்குறிய? வாயில ஓட்ட சொல்ல. டேய், நீ இப்படி பேசுனா அவங்க ஏதோ நீ போதையில் இருக்குன்னு நினச்சிக்க போகிறாங்க. போதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மணி 1ஆகுது. 1 இல்லை முதவி, 2 ஆயிடுச்சு. 2வது தூங்கலை, வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டேன். போலாமா? சரி. ஓகே கைஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பாவும் தூங்கி கொஞ்சம் லைட்டாக எழுந்துட்டாங்க, மறுபடியும் படுக்கிறாங்க.
ஓகே பாய், குட் நைட். குட் நைட்.